சொல்லாமலே யார் பார்த்தது விஜய் ஆடுவார்ல. Price is 40 lakhs 50,000 only for necklace. 40 lakhs only for necklace. My god. இந்த கிட்டார் வந்து ஃபுல்லா வந்து டைமண்ட். இல்ல டெய்லி வெஜிடபிள்ஸ் கட் பண்றது கூட நான் வந்து கோல்ட் நைஃப் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். போன் பேக் கேஸ் கூட எனக்கு வந்து கோல்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கலாம். சாரும் 40 லட்சம் ரூபா நெக்லஸ் கையில இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இது சைடு தான் வந்து பெங்களூர் பேலஸ் அவுட் சைடு. இது 1 ரூபா 2 ரூபா இல்ல 24 lakhs. லாங்கம் படத்துல மனோரமா சொல்ற மாதிரி 4 ஏக்கர் பேலஸ்னா ஒரு அரண்மனைன்னு இப்படிதான் இருக்கணும் இல்ல. ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி ஸ்டைலா என்னமோ தெரியல, கலரு கண்ணாடி சொல்லு முன்னாடி. சாரி. ஹாய் தலைவா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ டே 2 vlog வந்து பெங்களூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் பேலஸ் போறோம். பெங்களூர் வந்துட்டு பேலஸ் போலன்னா எப்படி? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஆன். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். சாரி, ஓலா புக் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்க இல்ல, வேற ஆட்டோ வந்து போகுது போல. ஆக்சுவலி ஆல்ரெடி புக் பண்ண ஆட்டோ வந்து நாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்து அவங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க, யூ டர்ன் பண்ணிட்டு. அதனால நாங்க இப்போ வந்து வேற ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலா வந்துட்டு இந்த இது வந்து இங்க பெங்களூர்ல ஃபுல்லா வந்து இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த வேடிக்கை பார்க்க முடியாதுன்றதுனால நான் வந்து இங்க உட்காந்துக்கிட்டேன். இந்த பக்கம் அப்படியே நம்ம அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இங்க பாரு, இது ஆக்சுவலா என்ன இடம் தெரியுதா? என்ன இடம்? கால்டன் டவர்ஸ். இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு டவர். கால்டன் டவரா? பையா படம் கூட இந்த பிரிட்ஜ்ல எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க இந்த துளி துளி சாங் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்துட்டு இதுல வரும். கிளாஸ் பில்டிங்லாம் நீங்க இந்த ரெஃபரன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா இந்த கிளிப் அப்படியே வரும். இந்த டபுள் டக்கர் பஸ்ல ஏறி அவன் போவானே, துளி 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 மலையாய் வந்தாலே. இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் கால்டன் டவர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால அதுவும் கொஞ்சம் இங்க ஃபேமஸ் தான். ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஃபேமஸா? அதுக்கு முன்னாடில இருந்தே அங்க ஃபேமஸ் தான். ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் அது இப்போ எல்லாமே சரி பண்ணி ரெனோவேட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையாவே வெயில் வந்து எக்கச்சக்கமா அடிக்குது 12:30 மணிக்கு. ஆனா எப்படி குளிருது இல்ல நமக்கு, செம்மையா இருக்குப்பா. வந்துட்டோம் நம்ம வந்து பேலஸ் கிட்ட வந்துட்டோம். சூப்பர் சூப்பர். பேலஸ் பெங்களூர் பேலஸ் கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்ல இருக்குன்னு தெரியல. நம்ம ஒரு 8 கேட் வந்து கிராஸ் பண்ணி வரோம். இப்ப ஒரு ஜுவல்லரி ஷோவா இங்க நடந்துட்டு இருக்கு. ஜுவல்லரி ஷோ? ஆமாப்பா, செம்மையா இருக்கு. நிறைய ஜுவல்லர்ஸ். வாவ். இங்க பெங்களூர்ல இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்பும் இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க போல. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வந்துட்டோம் பேலஸ் வந்துட்டோம். பேலஸ் முருகேஷா? நிஜமாவே அந்த படம்லாம் இங்கதான் எடுத்திருக்காங்களா? எந்த படம்? இதோ அந்த 2-3 படம், அந்த சொல்லாமலே யார் பார்த்தது விஜய் ஆடுவார்ல. ஆமா ஆமா ஆமா, அந்த படம் எடுத்தோம். என்னமோ பிஸியா இருக்குப்பா இங்க, டிஸ்பிளே எல்லாம் வச்சு என்னமோ பண்றாங்க. செம. சரி, காசு எவ்வளவுன்னு பாரு. 236. நீங்க பே பண்ணிருங்க வழக்கம் போல. கொடு தானே. வயசுல மூத்தவங்க தான் பே பண்ணணும் எப்பவுமே. என்கிட்ட இருந்து 500 ரூபா காசு வாங்கினால அதுல பே பண்ண வேண்டியதானே. அது எனக்கு நீங்க கிஃப்ட் பண்ணது. எப்பயுமே வந்துட்டு சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி கூட இருந்தாங்கன்னா யுவர் மணி இஸ் மை மணி அண்ட் மை மணி இஸ் மை மணி, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம். ஆமா, வெளியில போகும்போது அவங்கள செலவு பண்ணுவீங்க. தேங்க்யூ. 1 hour later. ஆக்சுவலா வந்து நாங்க உள்ள போய் பாத்துட்டு வந்துட்டோம் பேலஸ். பட் போன் கூட அலோடு கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எதுவுமே விட்டது. ஆமா, ஏன்னா வீடியோகிராஃபி எதுவுமே மகாராஜா வந்து கோச்சுக்குவாரு நம்ம வந்து போட்டோ எடுத்தோம்னா. நம்ம ராணியை தெரியாம போட்டோ எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க அவங்க. இல்ல, ஓவர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அது எப்படி ஒரு போட்டோ கூட எடுக்காம வந்து ஒரு பேலஸ்ல போய் அப்புறம் என்னதான் சுத்தி பாக்குறது? ஒரு மெமரபிளா ஏதாவது இருக்கணும்னா நம்ம வந்ததுக்கு ஏதாவது கவர் பண்ண முடியல. பட் உள்ள அவ்வளவு சூப்பரா இருந்தது. எல்லாமே அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அந்த திங்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம வந்து இன்னொரு விஷயம், நம்ம வந்திருக்கிற நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 24, 25 இந்த 3 days வந்து ஜுவல்லரி ஷோ வந்து இங்க போட்டுருக்காங்க. ஆமா, ஜுவல்லரி எக்ஸிபிஷன். ஆக்சுவலா பெங்களூர்ல இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்பும் வந்துட்டு இங்க வந்து கொலாப் பண்ணி போட்டிருக்காங்க போல. ஃப்ரைடே வந்து மார்னிங் 10 AM டு சண்டே 9 PM வரைக்கும். ஸோ நம்ம சாட்டர்டே வந்துட்டோம். நம்ம உள்ள போய் இந்த ஜுவல்லரி ஷோ வந்து பார்க்க போறோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இது சைடு தான் வந்து பெங்களூர் பேலஸ். அவுட் சைடு இது. பெங்களூர் பேலஸ் தான்.
அப்படியே வந்து பாருங்க நிறைய சாங்ஸ் வந்து இங்க பட் உள்ள எடுத்துருக்காங்க. கவர் நிறைய பண்ணினா சூப்பரா இருந்திருக்கும். செம்மையா இருந்திருக்கும். பட் ஆனா யாருமே கவர் பண்ண முடியாதுல்ல. லலிதா என்ன பண்றீங்க? லலிதா என்ன பண்றாங்கன்னு தெரியுதா? ஆக்சுவலா வந்து நம்ம வந்து நம்மளோட டிக்கெட் வந்து நம்ம தொலைச்சிட்டோம். ஸோ வந்து இதை இப்படி ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளை வந்து உள்ள விட்டுருவாங்க. நான் ஒட்டிட்டேன், நீ ஒண்ணு போய் எடுத்து ஒட்டிக்க. இல்ல இந்த மாதிரி அசிங்கமா நான் பண்ண மாட்டேன். நான் எடுத்துறேன், நீ ஒட்டிக்கிறியா? அந்த மாதிரி வேணா நான் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் எடுத்தது இந்த செக்யூரிட்டி வந்து பார்க்கல. ஸோ வந்து நான் வந்து உள்ள போகலாம். அப்படியே இப்படி வந்து காட்டும். ஓகேவா? வா, நான் உனக்கு ஒன்று எடுத்துறேன். ஒடிய டக்குனு நான் சொல்லல, நான் வந்துட்டு இந்த vlogல ஃபுல்லா லலிதாவுடைய இந்த மாதிரி சில சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்றேன் அப்படின்னு. இது வந்து இன்னொரு முகம் இருக்கு, அதுதான் இதெல்லாம் பாத்துக்கங்க. இல்ல, ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் a secret. ஓகே, டிஷ்யூ திருடுனது, இன்னைக்கு டிக்கெட் திருடுறது, இந்த டிக்கெட் வந்து இந்த டிக்கெட் எடுக்கலாம். பட் இது ரொம்ப ஒட்டி போயிருச்சு. அது எடுத்தா பிச்சுக்கிட்டு வந்துரும். ஆக்சுவலா இந்த கல்லு மேல வந்து இந்த பிளான்ட்லாம் வந்து ஃபுல்லா எவ்வளவு அழகா க்ரோ ஆயிருக்கு இல்ல. கரெக்டா ஈவனா வந்து கட் பண்ணி அது சூப்பரா வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது எப்படி சொல்றது, ஒரு பேலஸ்னா ஒரு அரண்மனைன்னு இப்படிதான் இருக்கணும் இல்ல. எப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க முன்னோர்கள்லாம். ஆசையா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே. சரியான கிளைமேட், வேற லெவல்ல இருக்கு. நம்ம உள்ள அப்படியே இந்த ஜுவல்லரி ஷோ வந்து போய் பார்ப்போம். ஓகேவா? கமான் கமான். என்னது இங்க என்ட்ரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இங்கிலீஷ் தெரியுமா? ஏன் அது கூட தெரியாது? நல்ல வேலை கர்நாடகா பேர் மலையாளத்துல எழுது. ஐயோ, நேத்துல இருந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்க. நீங்க தமிழா இல்லையா? ஓ, ஓகே ஓகே. நம்ம வந்து விளாகிங்லாம் அலோடா, நான் வந்து கேட்டுட்டேன். செம. நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்க வாங்கினது இல்லாம இது வந்து எக்ஸ்ட்ரா. என்ன பண்ணணும், இதை இதுக்குள்ள போட்டுறணுமா? இதுக்குள்ளயா? ஆமா. ஓ, நமக்கு குலுக்கல் பரிசு உண்டோ தெரியல. வின்னு டைமண்ட் ரிங்கா அங்க பாரு. நான் போடுறேன். ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு வந்து நானே ஃபீல் பண்ணுவேன். நான் அவங்கவுங்க தனியா ஃபீல் பண்ணேன். இதை வந்து பாருங்க, இது வந்து இந்த கூப்பன்ல வந்து இந்த கூப்பன் நமக்கு செலக்ட் ஆச்சுன்னா டைமண்ட் ரிங் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பா நான் வந்து ஒரு டைமண்ட் ரிங் நான் அடிப்பேன். அப்படி ஒரு வேளை வாங்கினா கண்டிப்பா அதை நாங்க சொல்றோம். எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. செமையா இருக்கு. நீ உள்ள வரும்போது கிங் 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 சவுண்ட் அடிச்சிருக்கோம். இப்ப இந்த ஜுவல்லரி ஷோக்குள்ள வந்தாச்சு. செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த பேலஸ்குள்ளேயே தான்ப்பா செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பேலஸ் நடுவுல வந்து ஒரு இடம், சுத்தி அந்த பக்கம் பாருங்க பேலஸ் வந்து அந்த பில்டிங்லாம் அந்த பக்கம் சைட்ல வந்து தெரியுது பாருங்க வெளியே. இது வந்து உள்ளுக்குள்ள ஒரு செட்டு மாதிரி போட்டு ஃபுல்லா வந்து ஷோ பண்ணிருக்காங்க. வேற இருக்கிற எல்லா ஜுவல்லர்ஸ்மே வந்து அவங்கள தனித்தனியா வாங்க 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 வாங்க. இது ஆனா கோல்டு ஜுவல்லரியா? ஆமா, இது கோல்டு தான். இங்க இருக்கிறது எல்லாமே கோல்டு தான், ஒரிஜினல் கோல்டு தான் இது எல்லாமே. இது ஜுவல்லரியில பாருங்க, அந்த நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு. சரி, இது எல்லாமே கோல்டு தானா? எல்லாமே கோல்டு தான், எல்லாமே கோல்டு. இங்க இருக்கு இதெல்லாம். Just take a look around. What is this stone? These are all Russian emeralds, very very fine quality Russian emerald. If you just Russian emeralds. Emerald. Just the cut, color, clarity, everything is just pristine. Oh. Lot of gold content with Burma rubies on top. Burma ruby. Yeah. Burma rubies on top. If you just look at maybe this one, fine quality tanzanites, pristine quality tanzanites with a big rose cut diamond. So rose cut diamonds are very much in trend. They've been in trend. They have been evergreen since a lot of time. And these are all rose cut diamonds with good quality tanzanites, as I said earlier. அப்படி திரும்ப. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயோ, இது எத்தனை லட்சம் இருக்கும்? ரஷ்யன் எமரல் தான். அப்போ எவ்வளவு இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்க. பிரைஸ் கேப்போம் இதுக்கு. செம்மையா இருக்குப்பா. How much does this cost? This one is like approximate. You can take just 23-24 lakhs. Okay, just 24 lakhs. Just. ஏன் சாரு 24 லட்சம் ரூபாய் டைமண்டியா நீ கழுத்துல போட்டிருந்த? ஆமா, 24 lakhs. சும்மா இல்ல, 1 ரூபா 2 ரூபா இல்ல, 24 lakhs. சிங்கம் படத்துல மனோரமா சொல்ற மாதிரி 4 ஏக்கர் தண்ணி 4 லட்சத்துக்கே அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப 24 லட்சத்துக்கு யோசிச்சு பாருங்க. அப்பா,
சான்ஸே இல்ல. செம்மையா இருந்துச்சுப்பா. ஐயோ ஃபுல்லாவே டைமண்ட் ஷாப். ஆமா, எனக்கு இதுல ஒரு டைமண்ட் ஒண்ணு வாங்கி போட்டு பார்ப்போம். அதான் பார்த்தேன், டைமண்ட் வாங்கி கொடுங்க கேக்குறீங்கன்னு நினைச்சிட்டேன். இல்ல, அதுக்கு இன்னைக்கு கொஞ்ச நாள் இருக்கு. நம்ம யூடியூப்ல சேலரி வந்தோடனே நம்ம ராஜ் டைமண்ட்ஸ். This is all are 18 karat gold. This is real emerald. This is real emerald beads. All are 18 karat gold. ரியல் எமரால்டு. Look white 22 ತರ ಇದೆ same design. வாவ். பிரைஸ் Price is 40 lakhs 50,000 only for necklace. 40 lakhs. only for necklace 40 lakhs. சாரு 40 லட்சம் ரூபா நெக்லஸ் கையில இருக்கு. நானு இந்த 40 லட்சம் ரூபாய்க்குலாம் போடுறது இல்ல. ஆக்சுவலா நமக்கு இது வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும். அதனால போடுறது இல்ல நீங்க. சரி சரி ரைட். செமையா இருக்குல்ல. 40 லட்சம். நீங்க பாருங்க, அதுல எவ்வளவு மைன்யூட் டீடைலிங் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இந்த சைடு ஒரு பீகாக் டிசைன், இந்த சைடு ஒரு பீகாக் டிசைன், நடுவுல ஒரு பெரிய எமரல்ட் ஸ்டோனு, இங்க ஒரு எமரல்ட் ஸ்டோனு. சான்ஸ் இல்ல. ஒரிஜினல் எமரல்ட், இது ஃபுல் ஆஃப் டைமண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற மெட்டல் எல்லாமே வந்துட்டு 24 கேரட் கோல்டு. 40 lakhs சத்தியமா வருதுங்க. கண்டிப்பா வருது. அதுவும் இதுல வந்து தோடு கொடுத்துருக்காங்க. தோடு வந்து தனி ரேட்டு, இதுல வந்து சேர்ந்து வராது தோடு. இது வந்து 40 lakhsக்கு வந்து இது மட்டும் தான். தோடோட சேர்த்து போட்டா நான் மகாராணி மாதிரியே இருப்பேன். எப்படி? அப்படிதான் இருப்பீங்க. பேலஸ்ல ராணி மாதிரியே இருப்பேன். நகி பேட்டா பில்லு போடலாமான்னு கேக்குறாரு. இங்க 10 பைசா கூட பிரோஜனம் இல்லைன்னு அவருக்கு தெரியாது. ஆமா, ஜல்லிக்கு பிரோஜனம் இல்ல. ரைட். இவ்வளவு நேரம் கழுத்துல போட்டு பார்த்து இந்த போட்டோ எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நினைச்சாரு, சரி உண்மையாவே இந்த பொண்ணு வாங்க போகுது அப்படின்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரத்துல அங்க மாட்டி விட்டு இந்த பொண்ணு கிளம்ப போகுதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, பாய். அவ்வளவு கிளம்பலாம். பாய் பாய். பரவாயில்ல, 40 லட்சம் எனக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 40 lakhs தராரு. பரவாயில்ல. இங்க பெரிய துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அப்படியே போனோம்னா போச்சுவாங்க. ஐயோ, மனசே இல்லையே இங்க மாட்டிட்டு போறதுக்கு. கையில காசே இல்லையே வாங்குறதுக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்க ஸ்டார்டிங் பிரைஸே வந்து 5 lakhsல தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லா ஜுவல்லுமே. ஏன்னா இவங்க வச்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சோக்கர் செட்டு, அந்த வெட்டிங்க்கு எல்லாம் போடுற மாதிரி பயங்கரமா வச்சிருக்காங்க. இங்க பாரு, அம்ரப்பள்ளி ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து பெங்களூர்ல இருக்க ஜுவல்லரின்னு சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்தியா ஆல் ஓவர் இந்தியா. இங்க பாரு, இது வந்து மல்லேஸ்வரம், அது பக்கத்துல இருக்கிறது செகண்டராபாத். இது பாரு இந்திரா நகர், இது பெங்களூர்ல இருக்கிறதா ஸ்ருஷ்டி. ஃபுல்லா நிறைய ஆல் இந்தியால இருந்து அங்க வந்துட்டு டெல்லியில ஒரு இறக்கிருக்காங்க. இங்க பாரு, பர்ஸ் எல்லாம் கோல்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். பர்ஸ் அது மேல கோல்டா? சில்வர் கோல்டு. ஓ, பர்ஸ் கோல்டுல இருக்குடி. எப்படி ஓபன் பண்றது? Hey, wow. How much? This is around 95,000. 95,000. 1 lakh. பரவாயில்ல. ஒரு 1 lakhக்கு வந்து நம்ம பர்ஸ் வாங்கி இதுல எவ்வளவு வைக்க முடியும்? இதுல எவ்வளவு வைக்க முடியும்? செம்மையா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. அது இடுங்க. this one. இது சில்வர். சில்வரா? This is how much? 1.5 lakhs. வீட்டுங்க. ஆனா சூப்பரா இருக்கு. இது வந்து கையில வந்து இப்படி அழகா வந்து இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். மேரேஜுக்குலாம் நம்ம வந்து எங்கேயாவது போறோம்னா இங்க பாருங்க. இதை திறந்து உள்ள சாப்பாடே போட்டு சாப்பிடலாம் போல. இப்படி போட்டுட்டு நமக்கு தேவையானதை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மூடிக்கலாம். மூடிட்டு இந்த மாதிரி இது போட்டு ஸ்டைலா போஸ்ட் கொடுக்கலாம். ஆனா இதை வந்து யாராவது நம்புவாங்களா சில்வர்னு? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. இல்ல, செம்ம வெயிட்டா இருக்குப்பா. இங்க பாருங்க, என்ன அழகான ஒரு வேலைப்பாடுகள் பாரு. இந்த பீகாக் டிசைன் வந்து எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குப்பா. இங்க கலெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. இங்க பாரு, கிட்டார் டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்காங்க. மை காட், இந்த கிட்டார் வந்து ஃபுல்லா வந்து டைமண்ட். மை காட், டைமண்ட் இருக்கு, ரூபி இருக்கு, எக்கச்சக்க நமக்கு என்னன்னே தெரியாத ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எமரால்டு இருக்கு. இல்ல, எவ்வளவு நுணுக்கமா இதுல எவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சைடு ஃபுல்லா, இங்க ஃபுல்லா இத்தனோண்டு இடம் கூட கேப் விடலப்பா. இங்க சைட்ல கூட இங்க பாரு, இந்த சைட்ல ஃபுல்லா இங்க இருந்து ஃபுல்லா வந்து
இங்க ஃபுல்லா வந்து இங்க பாரு இவ்வளோண்டு இத்தனோண்டு கேப்ல கூட ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சிருக்காங்க. இங்க பாரு இங்க ஃபுல்லா இல்ல. ஐயோ ஏய் சாரு இங்க பாரு இவ்வளவு பெரிய கிட்டார். இங்க பாரு குட்டி கிட்டார் வச்சிருக்காங்க. இது கிட்டார் இல்ல, இது வயலின் நினைக்கிறேன். ஐயோ வயலினா. இங்க பாரு கத்தி கண்ணாடி எல்லாமே இருக்கு. ஏய் ஃபோன் பேக் கேஸ் கோல்டா ஃபுல்லா Gold foil. கோல்ட் ஃபாயில். பிரைஸ் It's 28,000. 28,000. ஜஸ்ட் 28,000. It's all gold foil. பரவாயில்ல 28,000 தான். ஃபோன் பேக் கேஸ் கூட எனக்கு வந்து கோல்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கலாம். ஆமா செம்மையா இருக்கு. வேற லெவல்ல பண்ணிருக்காங்கப்பா. ऑल स्टोन सब रियल लगे हुए, जैसे रूबी है, कुंदन है, येलो स्पायर है, एमराल्ड है, सब रियल स्टोन्स है. வாவ் செம்மையா यस இருக்கும். செம்ம இல்ல. நைஸ். ரியல் நைஸ். Real knife. Only sharp नहीं है, बस sharp करना पड़ेगा. ஜான்சி ராணி மாதிரி ஒரு போஸ் கொடு. ஏய் செம்மையா இருக்கு. இங்க பாரு நான் வந்து கத்தியில வந்து வீட்ல டெய்லி வெஜிடபிள்ஸ் கட் பண்றது கூட நான் வந்து கோல்ட் நைஃப் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து இங்க பாரு, Can இதுல choose. இருக்கிற இங்க ஒரு ஸ்டோன், இங்க ஒரு ஸ்டோன், ஃபுல்லாவே அவங்க தான் சொல்லிட்டாங்க. இத பாரு இதெல்லாம் பாரு நவரத்னம். ஃபுல்லா வந்து நவரத்னம். செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த சின்ன சின்ன இடத்துல கூட சொல்றேன் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க. கூட அவங்க வந்து கேப்பே விடல. அப்பா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க பாரு இதான் கோல்டு. இங்க பாரு இதெல்லாம் ஃபுல்லா கோல்டு. दिस इज ओपल ஓப்பல். ஹவ் மச்? 95,000. 95,000. சூப்பரா இருக்கு. ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி ஸ்டைலா என்னமோ தெரியல. கலரு கண்ணாடி. நல்ல முன்னாடி சாரி. சார் திஸ் இஸ் சில்வர். How much? 18 lakhs. 18 lakhs. 18 My God. அங்க பாருங்கம்மா எலிராது. ஐயோ ஐயோ ஐயோ. எவ்வளவு அழகா realistic ஆ பண்ணிருக்காங்க. சே சே சே. என்ன அழகான ஸ்டோன்ஸ் வச்சு எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. 18 lakhs. இத போய் வீட்ல நிறைய பேர் வந்து என்ட்ரன்ஸ்ல வச்சுக்குவாங்க, பூஜை ரூம்ல வச்சுக்குவாங்க. கண்டிப்பா. அது இந்த முருகன் சிலைக்கு எல்லாம் முருகன் சிலை வச்சுக்குவாங்க. இருக்கும்போது வச்சுக்குவாங்க. செம்மையா இருக்கு. பூஜை செட் இங்க பாரு. அழகா ஒரு மண்டபம் வச்சு, அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு விநாயகர் வச்சு, ஐயோ ஏய் ஃபுல்லா இது எல்லாமே silver, வெள்ளி. வெள்ளி ஃபுல் வெள்ளி. பூஜை பாத்திரம் எல்லாமே. சான்ஸே இல்லப்பா. ஏய் வெயிட் இஸ் அப்பா இங்க மேல சத்தியமா பாருங்க, அழகா பார்க்க முடியாது. லக்ஷ்மி படம். ஆஹா லக்ஷ்மி இந்த படம் விளக்கு போட்டு- பாருங்க. ஏய் இத பாரு இங்க செம்மையா பாரு இருக்கு. வாழை மரம். இது வந்து இங்க பாரு வாழைக்காய் தான். இங்க பாரு வாழைக்காய். வாழைக்காய் எவ்வளவு அழகா இருக்குங்க பாருங்க. ஃபுல்லா மாடம். என்ன அழகான ஒரு மாடம் வச்சு அழகா உள்ள விநாயகரு. அந்த விநாயகருக்கு அதுலயே அவங்க மாலையெல்லாம் பண்ணிட்டாங்க. கோல்டும் சில்வரும் கலந்த செமையா இருக்கு சாரு. செமையா இருக்கு. சுண்டலி. நீ ஒரு பெருச்சாலி. சூப்பரா இருக்குங்க. ஆனா நிஜமாவே செம்மையா இருக்குப்பா. ஆக்சுவலா ஒரு கேண்டீன் இருக்கு இங்க. கேண்டீன்ல நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஐட்டம்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஹா தோசை இருக்கு, உள்ள வந்து வடை இருக்கு, எல்லாமே இருக்கு. செம்ம. எவ்வளவு பெரிய கேண்டீன் பாருங்க. பஃபே தான். நான் வந்து பே பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் போல. இங்க பாருங்களேன் ஆத்தாடி மெதுவடை ஒரு பீஸ் 40 ரூபாய். அது ஒண்ணு மட்டும் தான் நான் பார்த்தேன். எனக்கு நெஞ்சில் வந்துருச்சு. ஏன்னா 40 ரூபாய்க்கு 8 வடை வாங்கலாங்க. மெது வடை. ஏமா இங்க 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் வாங்குறவங்க ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கி சாப்பிட மாட்டாங்களா? தாராளமா 400 ரூபா வச்சா கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உண்மையாவே பெங்களூர்ல இவ்ளோ ஜுவல்லரி ஷாப் இருக்குன்றது வந்து எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சத்தியமா வேர்ல்டுல எங்கேயுமே இவ்ளோ விஷயத்த ஒரே இடத்துல பாக்குறதுக்கான சாத்திய கூறுகளே கிடையாது. அவ்வளவு சூப்பரா 3 நாளைக்கான ஒரு ஷோ வந்து நம்ம பெங்களூர் பேலஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா ஆக்சுவலா இந்த ஷாப் வந்து இங்க யாரு வச்சிருக்காங்க அப்படின்னா கோல்டன் கிரீப்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்க தான் நடத்துறாங்க. ஜுவல்லரி ஷோ. கரெக்ட் நடத்துறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் பேஜ். நீங்க வந்து இது சம்பந்தமா இந்த ஜுவல்லரி நீங்க வாங்கணும், இல்ல இது எப்படி இருக்குன்ற வீடியோ நீங்க பாக்கணும்னா கூட இதுல டீடைலா வந்து ஃபுல்லா பாத்துக்கலாம். நாங்க ஓரளவுக்கு எடுத்து காட்டியிருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து டீடைலா வந்து எடுத்து காட்ட முடியாது. இல்ல இது மட்டும் கிடையாது, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே பெங்களூர்ல என்னால பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறவங்க இங்க பாருங்க அப்கமிங் ஈவென்ட்ஸ். அதாவது அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அடுத்து வந்து ஷோ கண்டக்ட் பண்ண போறாங்க, பெங்களூர், ஜுவல்லரி ஷோ வந்து நடத்த போறாங்க அப்படின்றது இந்த டீடைலா இருக்கு ஃபுல்லாவே. அதனால வந்து கண்டிப்பா இந்த ஜுவல்லரி ஷோ பண்ணுங்க. ஆமா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இந்த ஜுவல்லரி ஷோ வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். செம்மையா வந்து டே 2 ஓட vlog வந்து பெங்களூர் பேலஸ்ல வந்து நம்ம வந்து செம்மையா ஆரம்பிச்சு
செம்மையா கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். வேற லெவல்ல இருந்தது. பேலஸ்குள்ள நம்மளால வீடியோ எடுக்க முடியாதனால உங்களுக்கு காட்ட முடியல. கண்டிப்பா நீங்க வந்து ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒர்த் தான் பாருங்க சொல்லலாம். நிஜமாலுமே உள்ள ஏன்னா வந்து பாருங்க சூப்பரா 260 இருந்துச்சு ருபீஸ் வந்து டிக்கெட் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. 260 ரூபா. ஃபாரினர்ஸ் வந்தீங்கன்னா 500 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. மொபைல் போன் வந்து நீங்க உள்ள எடுக்கவே கூடாது. அதனால வந்துட்டு பாத்துக்கோங்க. நல்லா ஜாலியா கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா பார்க்கோட வேற லெவல்ல என்டர்டெயின் பண்ணலாம். வேற லெவல்ல செம்மையா இருக்கு. அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாம் நான் மீட் பண்றேன். நம்ம போய் இப்ப போய் சாப்பிட போறோம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ தலைவா. பாய். பாய்.